வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது துரந்தர் அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பின ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் உண்மை நிகழ்வுகளை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது இந்தியால தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது ஏர்லி 2000ல வந்து ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ப்ராஜெக்ட் துரந்தர் அப்படின்ற ஒரு விஷயத்த லான்ச் பண்றாங்க. அதாவது நம்ம நாட்டுல இருந்து ஒரு ஸ்பை பாகிஸ்தானுக்குள்ள போய் ரொம்ப நாள் அந்த பாகிஸ்தான்லயே தங்கி இருந்து அங்க இருக்கக்கூடிய கேங்ஸ்குள்ள மிங்கில் ஆகி அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அண்ட் அதுல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்றதுக்கான ஒரு பிளானு. ஸோ அந்த ஸ்பையா ரன்வீர் சிங் உள்ள போறாரு. அங்க போய் ரகுமான் கேங்ல வந்து எப்படியோ சேர்றாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, எவ்வளவு தூரம் எவால்வ் ஆயிருக்காருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பார்ட் 1ல காட்டியிருக்காங்க. இதோட பார்ட் 2 அப்படின்றது சில மாசங்கள்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் போகுது. என்னடா இவ்வளவு லாங்கான ஒரு படமா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்மள 3.5 மணி நேரத்துக்கும் எங்கேஜ் பண்ண வைக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையவே இந்த படத்துல அமைச்சிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா அந்த உண்மை நிகழ்வுகளை காட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பார்லிமெண்ட் அட்டாக்ல தொடங்கி தாஜ் அட்டாக் வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப யதார்த்தமா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பையா நம்ம ஆள் உள்ள நுழையிற அந்த காட்சியே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் எப்படி எவால்வ் ஆகுறாரு அப்படின்றத ரொம்ப நீட்டா பேச பண்ணி காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் வந்து ரன்வீர் சிங் இந்த படம் முழுக்க ஆங்கர் பண்ணியிருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ்க்கான வெயிட்டேஜ் அப்படின்றதும் இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுல குறிப்பா அந்த ரஹ்மான் கேரக்டரா இருக்கட்டும், அதே மாதிரி சௌத்ரி கேரக்டரா இருக்கட்டும், மாதவன் கேரக்டரா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை, ரொம்பவே பக்காவா அமைச்சிருந்தாங்க. கிராஃப்ட் வைஸ் ரொம்ப நீட்டா இருக்கிற ஒரு படம் அண்ட் நல்ல என்டர்டெய்னிங்காகவும் என்கேஜிங்காகவுமே இருந்துச்சு. பட் இந்த படத்துல கதையில எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதாவது அந்த லவ் சீக்வன்சஸை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிபிஷியலா இந்த கதைக்கு அது ஃபீல் ஆச்சு. ஆல்சோ இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லைனாலும் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சில விஷயங்களை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த கதையில திணிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு கராச்சி மாஃபியாக்குள்ளேயே நம்ம ரொம்ப ஈஸியா போயிட்டோம். ஆனா வந்து யூபி மாஃபியாக்குள்ள போக முடியல. ஸோ யூபி ஆள்றதுக்கு ஒரு நல்ல நபர் வருவாரு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், நம்ம நினைச்சதை பண்றதுக்கு ஒரு ஆட்சி நமக்கு அமைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்டைரக்டா சொல்றதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கதைக்கு தேவையில்லாத விஷயங்களா தான் இருந்துச்சு. ஆளுங்கட்சியை ப்ளீஸ் பண்ணணுங்கிற அந்த இன்டென்ஷன் ஓகே தான், பட் இந்த கதைக்கு தேவைப்படுற இடத்துல அதை பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதை தவிர்த்திருக்கலாம். அதை தவிர்த்துட்டு பார்த்தாலே இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் வந்து 3.7 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பெருசா அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இல்ல, பட் கோரினஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ கெட்ட வார்த்தைகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.